இறைவணக்கம் பாடுபவர் குமாரி ஐஸ்வர்யா, பத்மாசேஷாதிரி பள்ளி மாணவி. நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம். வல்லபநாயகஸ்ய 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 பக்தோ பவாமி வாஞ்சிதார்த்ததாயகஸ்ய வரமூஷிகவாஹனஸ்ய வல்லபநாயகஸ்ய பக்தோ பவாமி வாஞ்சிதார்த்ததாயகஸ்ய வரமூஷிகவாஹனஸ்ய வல்லபநாயகஸ்ய பக்தோ பவாமி. பல்லவ பதம்ருதுதரஸ்ய பல்லவ பதம்ருதுதரஸ்ய பல்லவ பதம்ருதுதரஸ்ய பாஷாங்குஷாதிதரஸ்ய பல்லவ பதம்ருதுதரஸ்ய பாஷாங்குஷாதிதரஸ்ய மல்லிகாஜாதி சம்பகஹாரஸ்ய மணிமாலஸ்ய மல்லிகாஜாதி சம்பகஹாரஸ்ய மணிமாலஸ்ய வள்ளி விவாஹகாரணஸ்ய குருகுஹ பூஜிதஸ்ய வள்ளி விவாஹகாரணஸ்ய குருகுஹ பூஜிதஸ்ய காளி கலாமாலினி காளி கலாமாலினி கமலாக்ஷி சன்னுதஸ்ய காளி கலாமாலினி கமலாக்ஷி சன்னுதஸ்ய தீம் தகிடஜம் கமரிகா दीं तकिटजं गमरिगा तरिकिटजं तनकदीं तकिटजं गमरिगा तरिकिटजं तनकनिन्निदप तदिंगिन त्वं निन्निदपम तदिंगिन त्वं वल्लभनायकस्य भक्तो भवामि वाञ्छितार्थदायकस्य वरमूषिकवाहनस्य वल्लभनायकस्य भक्तो भवामि. मंडले नवयुगमुदयतु सदा विवेकानन्दमयं सुविवेकमयं स्वानन्दमयं तमोमयं जनजीवनमधुना निष्क्रियतालस्यग्रस्तं तमोमयं जनजीवनमधुना निष्क्रियतालयग्रस्तानन्दमयम् वग्निवायुजलपलविवर्धकं पाञ्चभौतिकं विज्ञानं वग्निवायुजलपलविवर्धकं पाञ्चभौतिकं विज्ञानं सलिलनिधितलं गगनमण्डलं सलिलनिधितलं गगनमण्डलं करतलफलमिव दुर्वाणं करतलफलमिव कुर्वाणं जिक्षुविकीर्णं मनुजकुलमिदं जिक्षुविकीर्णं मनुजकुलमिदं घटयतु चैककुटुम्बमयं घटयतु चैककुटुम्बमयं सदा विवेकानन्दमयं सगुणाकारं ह्यगुणाकारं
சகுணாகாரம் ஹகுணாகாரம் ஏகாகாரம் அநேகாகாரம் ஏகாகாரம் அநேகாகாரம் பஜந்தி ஏதே பஜந்து தேவம் भजन्ति एते भजन्तु देवं स्वस्वनिश्चय विमत्सरं स्वस्वनिश्चय विमत्सरं विश्वधर्ममिमम् उदारभावं विश्वधर्ममिमम् उदारभावं प्रवर्तयतु सौहार्दमयं प्रवर्तयतु सौहार्दमयं सदा विवेकानन्दमयं जीवे जीवे शिवस्वरूपं जीवे जीवे शिवस्वरूपं सदा भावयतु सेवायां सदा भावयतु सेवायां श्रीमद्दूजितं महामानवं श्रीमद्दूजितं महामानवं समर्चयतु निजपूजायां समर्चयतु निजपूजायां शरतु मानवोऽयं सुहितकरं शरतु मानवोऽयं सुहितकरं धर्मं सेवात्यागमयं धर्मं सेवात्यागमयं धर्मं सेवात्यागमयं सदा विवेकानन्दमयं भुवनमण्डले नवयुगमुदयतु सदा विवेकानन्दमयं सुविवेकमयं स्वानन्दमयम् राजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे அடர்ந்த காடு ஒன்றிலே நிறை கர்ப்பமான சிங்கம் ஒன்று உலவிக் கொண்டிருந்தது. அந்த சிங்கத்தினுடைய பார்வையிலே ஆட்டு மந்தை ஒன்று தென்பட்டது. அந்த ஆட்டு மந்தையின் மீது பாய்ந்து அந்த ஆடுகளை கொல்ல வேண்டும் என்று அந்த பெண் சிங்கம் விரும்பியது. அப்படி பாய்கின்ற வேளையிலே சிங்கக்குட்டி ஒன்றை ஈன்றுவிட்டு அந்த இடத்திலேயே அந்த பெண் சிங்கமானது இறந்து போய் விடுகிறது. அந்த சிங்கக்குட்டியின் இடத்திலே பரிவு கொண்டு அந்த ஆடுகளெல்லாம் அந்த சிங்கக்குட்டியை தங்களோடு அழைத்து சென்றன. ஆட்டுக்குட்டிகளோடு கூட இந்த சிங்கக்குட்டியானது வளர்ந்து வந்தது. ஆடு எப்படி புல் தின்னுமோ அதுபோல புல் தின்று வளர்ந்து வந்தது. ஆட்டின் இடத்திலே பால் குடித்து வளர்ந்து வந்தது. பின்னொரு நாள் இந்த ஆடுகளெல்லாம் வேறொரு இடத்திலே மேய்ந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்திலே வேறொரு சிங்கமானது இந்த ஆட்டு மந்தையை பார்த்தது. இந்த ஆட்டு மந்தையின் மீது பாய்ந்து இந்த ஆடுகளை கொல்ல வேண்டும் என்று அந்த சிங்கம் விரும்பியது. அப்படி பாய்கிற பொழுது இந்த ஆடுகளெல்லாம் சிதறி ஓடின. இந்த ஆடுகள் ஓடிய பொழுது இந்த சிங்கக்குட்டியும் ஓடத் தொடங்கியது. இதை பார்த்த சிங்கத்திற்கு பெரு வியப்பு. ஆடுகள் நம்மை கண்டு அஞ்சுவது இயல்பு, ஆனால் எதற்காக இந்த சிங்கக்குட்டியை நம்மை கண்டு அஞ்ச வேண்டும் என்று கருதி அந்த ஆடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த சிங்கக்குட்டியை மட்டுமே துரத்தி சென்றது. சிங்கம் தன்னை துரத்துகிறது என்று தெரிந்தவுடனே இன்னும் வேகமாக ஓடியது இந்த சிங்கக்குட்டி. இனிமேல் ஓட முடியாது என்கின்ற நிலைமை ஏற்பட்டவுடன் ஒரு இடத்திலே மூச்சிறைக்க நின்றுவிட்டது. அதன் அருகிலே சென்ற சிங்கம் கேட்டது, எதற்காக என்னை கண்டு அஞ்சி ஓடுகிறாய்? நீ என்னை கொல்ல வந்திருக்கிறாய், நான் ஆட்டுக்குட்டி, தயவு செய்து என்னை விட்டுவிடு என்று கெஞ்சியது இந்த சிங்கக்குட்டி. இல்லை இல்லை, நீ ஆட்டுக்குட்டி அல்ல, நீ சிங்கக்குட்டி, எதற்காக நீ என்னை கண்டு அஞ்ச வேண்டும் என்று கேட்டது. இல்லை இல்லை, நான் என்னவோ ஆட்டுக்குட்டி தான், நீ பொய் சொல்லுகிறாய், என்னை ஏமாற்ற பார்க்கிறாய், தயவு செய்து உயிர் பிச்சை கொடு, விட்டுவிடு என்று கெஞ்சியது. இந்த சிங்கத்திற்கு கோபம் வந்து விட்டது. நான் சொல்லுகிறேன் நீ சிங்கக்குட்டி தான் என்று, ஆனாலும் கூட நம்ப மறுக்கிறாயா? வா, நீயும் நானும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை நிரூபிக்கிறேன் என்று சொல்லி தரதரவென்று இந்த சிங்கக்குட்டியை இழுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாழுங்கிணற்றுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரிலே 2 பேருடைய முகத்தையும் காட்டியது. பார்த்தாயா, உன்னுடைய முகமும் என்னுடைய முகமும் ஒன்று போல இருக்கிறது, ஆகவே நீ சிங்கக்குட்டி தான், நீ ஆட்டுக்குட்டி அல்ல என்று சொல்லியது. முகம் வேண்டுமானால் ஒன்றாய் இருக்கலாம்,
ஆனால் நான் என்னவோ ஆட்டுக்குட்டி, நீ சிங்கம், நீ என்னை கொல்ல பார்க்கிறாய் என்று கெஞ்சியது இந்த சிங்கக்குட்டி. நான் சொல்லுகிறேன் நீ சிங்கக்குட்டி என்று நம்ப மறுக்கிறாய். நம் 2 பேருடைய முகத்தையும் காட்டியதற்கு பின்னாலும் கூட நீ நம்ப மறுக்கிறாய். நான் இப்பொழுது ஒரு கர்ஜனை புரிவேன், அதை போல நீயும் கர்ஜிக்க வேண்டும் என்று சொல்லியது சிங்கம். அச்சத்தோடு கூட இந்த சிங்கக்குட்டியை ஒப்புக்கொண்டது. சிங்கம் பயங்கரமான ஒரு கர்ஜனை புரிந்தது. அந்த கர்ஜனையை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த சிங்கக்குட்டி மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டது. அதனுடைய மூர்ச்சையை தெளிவித்து எழுப்பியும் என்னை போல கர்ஜி என்று கத்தியது சிங்கம். இந்த சிங்கக்குட்டி கர்ஜிக்க தொடங்கியது. ஒரு ஆடு எப்படி கத்துமோ அதுபோல கத்தியது. மீண்டும் ஒரு முறை கர்ஜி. மீண்டும் ஒரு முறை கர்ஜித்தது. ஆட்டின் சத்தத்தை விட அதிக சத்தம் வரவில்லை. மீண்டும் ஒரு முறை கர்ஜி. மீண்டும் ஒரு முறை கர்ஜித்தது. இப்பொழுது ஆட்டின் குட்டியின் சத்தத்தை விட கொஞ்சம் அதிக சத்தம் வந்தது. ஆனால் நிச்சயமாக சிம்ம கர்ஜனைக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. மீண்டும் ஒரு முறை கர்ஜித்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கர்ஜித்து கொண்டே இருந்த இந்த சிங்கக்குட்டி தன்னுடைய கர்ஜனையை தன்னுடைய காதுகளால் கேட்ட மாத்திரத்திலேயே தான் ஒரு ஆட்டுக்குட்டி அல்ல, சிங்கக்குட்டி என்பதை உணர்ந்து கொண்டது. என்னுடைய கர்ஜனையை நான் கேட்டதற்கு பின்னாலே நான் சிங்கக்குட்டி என்பதை ஒப்புக்கொள்கிறேன். நான் சிங்கக்குட்டி என்பதை உணர்ந்து கொண்டு விட்டேன். வா, நாம் 2 பேரும் பீடு நடை விட்டு போகலாம் என்று சொல்லி அந்த சிங்கத்தோடு கூட அந்த சிங்கக்குட்டியானது நடைபோட்டு சென்றது. சுவாமி விவேகானந்தர் அடிக்கடி இந்த கதையை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். பல இடங்களில் சொல்லிக் கொண்டு இந்த தேசத்தில் சிங்கக்குட்டியினுடைய பாரம்பரியத்திலே, சிங்கத்தினுடைய பாரம்பரியத்திலே வந்திருந்தும் கூட இந்துக்கள் எல்லாம் தங்களை ஆட்டுக்குட்டிகள் என்பதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் அல்ல, சிங்கக்குட்டிகள் என்பதாக நம் அத்தனை பேருக்கும் உணர்த்துவதற்காக வேதாந்த கர்ஜனை புரிந்தவர் சுவாமி விவேகானந்தர். அந்த வேதாந்த கர்ஜனையை கேட்டதற்கு பின்னாலே தான் நாம் அத்தனை பேரும் ஆட்டுக்குட்டிகள் அல்ல, சிங்கக்குட்டிகள் என்பதை உணர்ந்து கொண்டோம். நீங்களெல்லாம் மாபெரும் ரிஷிகளுடைய பாரம்பரியத்திலே வந்திருக்கிறவர்கள், அந்நியனுக்கு அடிமைப்பட்டு வாழ பிறந்தவர்கள் அல்ல, உலகத்தை ஆள பிறந்தவர்கள் என்பதாக சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். அதன் காரணமாகத்தான் இந்து சமுதாயத்தில் தங்களை ஆட்டுக்குட்டிகள் என்பதாக நினைத்து கொண்டிருந்த அந்த மனோபாவம் நீங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சிங்கக்குட்டி என்கின்ற உணர்வு வந்தது. சமஸ்கிருதத்தில் ஒரு சுபாஷிதம் இருக்கிறது. அந்த சுபாஷிதம் இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்துகிறது. தாவத் கர்ஜந்தி சாஸ்திராணி ஜம்புகா விபினேயதா ந கர்ஜதி மகா தேஜா யாவத் வேதாந்த கேசரி. ஒரு வேதாந்த சிங்கமானது கர்ஜிக்கின்ற வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மற்ற ஆட்கள் எல்லோருமே அவர்கள் தங்களுடைய அந்த நரியினுடைய ஊளையை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எப்பொழுது வேதாந்தம் கர்ஜிக்க தொடங்குகிறதோ அப்பொழுது மற்ற எல்லா நரி ஊளைகளும் அடங்கி போய்விடும் என்பதாக இந்த சுபாஷிதத்திற்கு அர்த்தம். அப்படி உலகம் முழுக்க கிறிஸ்தவ நரிகளெல்லாம் ஊளையிட்டு கொண்டிருந்த பொழுது வேதாந்த சிம்மமாக கர்ஜிக்க தொடங்கினார் சுவாமி விவேகானந்தர். இவருடைய கர்ஜனையை கேட்டதற்கு பின்னாலே தான் தாங்கள் நரிகளைப் போலத்தான் ஊளையிட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை அமெரிக்கா உணர்ந்தது, இங்கிலாந்து உணர்ந்தது, ஐரோப்பா உணர்ந்தது, உலகமே உணர்ந்தது. ஆனால் பாரத நாட்டு கிறிஸ்தவர்கள் அன்றைக்கும் உணரவில்லை, இன்றைக்கும் உணரவில்லை. இதுதான் ஒரு பரிதாபம். உலகமே தெரிஞ்சிடும், ஆனால் நம் நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவம் திருந்த மாட்டான். நம் நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவம் திருந்த மாட்டான். அதனால தான் இன்றைக்கும் கூட இவருடைய 150வது ஆண்டு விழா நடைபெற்று கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் பல இடங்களில் கிறிஸ்தவ மிஷினரிகள் அத்தனை பேரும் சின்ன சின்ன பிரசுரங்களை அச்சடித்து விவேகானந்தரே இயேசுவைத்தான் ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்துக்களுக்கு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அச்சடித்து கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகமே திருந்தினாலும் நாங்கள் திருந்த மாட்டோம், நாங்கள் திருந்த மாட்டோம். அதாவது புத்தி இருக்கிறவங்ககிட்ட பேசி திருத்தலாம். ஒன்று சொன்னால் சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொன்னாலாவது புரியணும்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல் புத்தி சுய புத்தி ரெண்டும் இல்லாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கெல்லாம் நாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னாக்க, இன்றைய தலைப்பு சுவாமி விவேகானந்தர் ஹிந்து எழுச்சிக்கு வித்திட்டவர். அந்த ஹிந்து எழுச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இந்த தேசத்தினுடைய மக்கள், இந்த தேசத்தினுடைய மக்கள், இந்த பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் சேர்ந்த மக்கள் தொகை, மக்கள் கூட்டம், இதற்கு பெயர் ஹிந்து. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்து ஹிந்து என்று நாம் சொல்லுகிற போது ஹிந்து எழுச்சி என்று சொன்னால் என்ன? தேசிய எழுச்சி, தேசிய எழுச்சி. இந்து என்பது இந்த ராஷ்டிரத்தினுடைய பெயர், இந்த சமுதாயத்தினுடைய பெயர், இந்த பாரம்பரியத்தினுடைய பெயர்.
இந்த பண்பாட்டினுடைய பெயர். மற்றவர்கள் நினைத்து கொண்டு இருப்பது போல இது ஒரு சம்பிரதாய ரீதியான வார்த்தை அல்ல. இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால்தான் நம்மிடத்தில் 1000 சம்பிரதாயங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் அத்தனை பேரும் இந்துக்கள், நாம் அத்தனை பேரும் இந்துக்கள். இந்த உணர்வு நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். இது சுவாமிஜிக்கு ஏற்பட்டது. சின்ன வயசுலேயே அவருக்கு நாம் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த உணர்வு தேசம் முழுக்கவே பல இடங்களில் இருந்தது. அதனால்தான் இந்த தேசம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது வந்த மாமணியை தோற்போமோ என்று பாடினானே பாரதி. அப்படி ஒரு நாள் 2 நாள் அடிமைப்பட்டு கிடக்கவில்லை நாம. இன்றைக்கும் கூட விடுதலை போராட்டம் என்று சொல்லுகிற பொழுது மற்றவர்களெல்லாம் விடுதலை போராட்ட காலகட்டத்தை எதை காலகட்டமாக குறிக்கிறார்கள் தெரியுமா? ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியதை மட்டும்தான் அவர்கள் விடுதலை போராட்டம் என்பதாக சொல்லுகிறார்கள். இதிலேயே நம்முடைய மனோபாவம் எவ்வளவு அடிமைத்தனத்துக்கு ஆளாகி இருக்கிறது என்பது புரியலையா? இந்த தேசத்தினுடைய முதல் அடிமைத்தனம் எங்கு தொடங்குகிறது? எந்த நாளைக்கு இந்த தேசத்தில் இஸ்லாமியன் அடியெடுத்து வைத்தானோ, படையெடுத்து வந்தானோ, அன்றைக்கே இந்த தேசம் அடிமைப்பட தொடங்கியது. ஆகவேதான் பாரதி பாடினான், 1000 ஆண்டு ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது வந்த மாமணி இந்த விடுதலை. இது ஏதோ 150 வருஷம் 200 வருஷம் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போரிட்டு அதன் பிறகு கிடைத்திருக்கக்கூடிய விடுதலை அல்ல. 1000 ஆண்டு காலம் நாம் போராடி கடைசியாக வெற்றி பெற்று விட்டோம். அதனுடைய அறிகுறி இது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னார். இது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்குமே உணர்ந்திருந்தார்கள். இந்த தேசத்தில் அடிமை தலையை தகர்த்தெறிய வேண்டும் என்று சொன்னால் இந்து எழுச்சி ஏற்பட வேண்டும். இந்து எழுச்சின்னா என்ன? தூங்கிக் கொண்டு இருக்கிறவர்களை எழுப்புவதற்கு பெயர் எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறோம் சுவாமிக்கு. திருப்பள்ளி எழுச்சின்னா என்ன? கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கக்கூடிய சுவாமி இரவு நேரத்தில் வெளியாலம்பர எல்லாரும் பக்தர்கள் வந்து விட்டார்கள், நீங்கள் இப்பொழுது அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்பதாக இறைவனை எழுப்புகிறதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சி. அதனால்தான் ஒரு நாளைக்கு சுப்பிரபாதம் என்பதாக சொல்லி பாரதியார் இந்த சுப்பிரபாத பாட்டு பாடணுன்னே அவருக்கு ஐடியாவே கிடையாது. ஆனால் குவளை என்னுடைய வீட்டுக்கு போயிருந்த போது, கோளை கிருஷ்ணமாச்சாரியார் வீட்டுக்கு போயிருந்த போது அவங்க அம்மா சொல்றா, என்னடா சுப்பிரபாதம் வந்துட்டானா உன் தோழன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் கேட்டார், சுப்பிரபாதம் அப்படின்னு ஒன்று அப்படியே தகால்னு பொறிதட்டிட்டு, ஆம் சுப்பிரபாதம் பாட வேண்டும். யாருக்கு பாட வேண்டும்? வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் அல்ல, சுப்பிரமணிய சுப்பிரபாதம் அல்ல, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டும். உடனடியாகவே ஸ்பான்டேனியஸ்லி பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடினான். அதைத்தான் விவேகானந்தர் சொன்னார். இந்த தேசம் இன்று நேற்றாக உறங்கிக் கொண்டிருக்கவில்லை. இப்போ 1/2 மணிக்கு முன்னால் ஒருத்தர் தூக்கத்துக்கு போயிருந்தார்னா அவர் உடனடியாக இப்படி கூப்பிட்டா எழுந்துருவார். அவர் பேரை சொல்லி கூப்பிட்டா எழுந்துருவார். ஒரு 2 மணி நேரமாக தூங்கிட்டு இருக்கார், ரொம்ப அசதியில் தூங்கிட்டு இருக்காருன்னா அவரை தொட்டு எழுப்பினா எழுந்திருப்பார். ஒரு 3-4 மணி நேரமாக தூங்கிட்டு இருக்கிறவனு உழுக்கணும். ஆனால் பல மணி நேரங்கள் தூங்குகிறவர்களை எப்படி எழுப்புவது? பல ஆண்டுகளாக தூங்குகிற சமுதாயத்தை எப்படி எழுப்புவது? இதற்கு சுவாமிஜி பார்த்த இடம் எது தெரியுமா? ராமாயணத்தில் கும்பகர்ணன் உறங்குகிறான், போர் அறிவிக்கப்படுகிறது. ஆகவே போர்க்களத்திற்கு போவதற்கு ராவணன் கும்பகர்ணனை எழுப்பச் சொன்னான். கும்பகர்ணனை எழுப்புவதற்காக வந்தார்கள். கும்பகர்ணன் எழுப்புவது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா? அதனால தான் அவனை என்ன பண்ணினார்கள் என்று சொன்னால், சாதாரணமாக உலுக்கியெல்லாம் எழுப்ப முடியாது கும்பகர்ணனை. கும்பகர்ணனுடைய சரீரமும் அவ்வளோ பெருசு, அவனுடைய குரட்டை ஒலியும் அவ்வளோ பெருசு. அவன் ஒரு தடவை மூச்சு விட்டு குரட்டை விட்டான்னாக்க அவனுடைய மூச்சு காற்று வெளியே வருகிற பொழுது அந்த யாரெல்லாம் எழுப்ப போனார்களோ அவர்கள் பல மைல் தூரம் போய் விழுவார்கள். அதுக்கப்புறம் கிட்டக்கு வந்து மறுபடியும் எழுப்பலான்னு இந்த மூச்சு காற்றை இழுத்துட்டாங்கன்னா மூக்குக்குள்ளே ஓடிடுவாங்க. அப்படி இருந்தது கும்பகர்ணனுடைய சரீரம். அதனால் அவனை எப்படி எழுப்புறது? உடம்பை உலுக்கியெல்லாம் எழுப்ப முடியுமா? அடிச்சு கிடிச்சு பேரிகைகள் முழக்கினார்கள், சங்கநாதங்கள் செய்தார்கள். எந்த சத்தத்துக்கும் அவன் ஒன்றும் அசைகிற ஆளை காணும். அதனால் என்ன பண்ணினார்கள் என்று சொன்னாக்க, 100கணக்கான யானைகளை அங்கிருந்து அவிழ்த்து விட்டு கும்பகர்ணன் மீது ஓட விட்டார்கள். 100கணக்கான யானைகள் தன் மீது ஓடுகிற பொழுதுதான் கும்பகர்ணனுக்கு கொஞ்சம் பிரஜை வந்துச்சு. ஏதோ கொசு கடிக்கிற மாதிரி இருக்குத. ஸ்ரீலங்காவில் தான் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இருக்குத. என்னத்துக்காக திடீர்னு கொசுக்கடி? இது வரைக்கும் கொசுக்கடியை நான் பார்த்தது இல்லையா? அவ்வளோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிற ஆளுக்கு இப்போ திடீர்னு கொசுக்கடி எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் கண்ணை முழிச்சு பார்த்தான். இப்படி பார்த்தா தன் மீது யானைகள் ஓடிக்கொண்டு இருக்கு. என்ன அதுன்னு கேட்டான். அப்போ தான் சொன்னாங்க, ராவணன் உன்னை எழுப்ப சொன்னான்,
ஆகவே நாங்களாம் எழுப்புவதற்காக வந்திருக்கிறோம், போர் அறிவிக்கப்பட்டு விட்டது, ராமனோடு போர் அப்படின்னு. அதுக்கப்புறம் கும்பகர்ணன் எழுந்த வரலாறு தெரியும். சுவாமிஜி இதை சொல்லிவிட்டு சொன்னார், இந்த பாரத தேசம் கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறது, கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறது. இந்த பாரத தாய் எவ்வளவு உறங்கிக் கொண்டு இருக்கிறாள் தெரியுமா? பல்லாண்டுகளாக உறங்கிக் கொண்டு இருக்கிறாள். ஆகவே எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அந்த கும்பகர்ணன் மீது யானைகளை ஓட விட்டது போல இந்த தேசத்தினுடைய மூலை முடுக்குகளுக்கெல்லாம் இளைஞர்களும் யுவதிகளும் செல்ல வேண்டும், இளைஞர்களும் யுவதிகளும் செல்ல வேண்டும். அதைத்தான் அவர் சொன்னார். 100,000 men and women, 100,000 ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் யுவதிகளும் இந்த தேசத்தினுடைய ஒரு மூலையில் இருந்து மறுமூலை வரைக்கும் செல்ல வேண்டும். preaching the gospel of salvation, the gospel of health, the gospel of social rising up, the gospel of equality. ஆகவே இவ்வளவு விஷயத்தையும் செய்யறதுக்கு நமக்கு எவ்வளவு பேர் தேவை? 1,00,000 பேர் தேவை. 100,000 men and women. அந்த 100,000 கூட ரொம்ப குறைவான நம்பர். அவர் இன்னைக்கு கணக்கு போட்டது அது. ஆனால் அதுவே இன்னும் நடக்கலை, அது வேற விஷயம். 100,000 men and women full time workers, முழு நேரமும் இதே பணியை செய்யக்கூடியவர்கள் இந்த தேசத்தில் உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடந்தும் கூட இன்னும் முழுமையடையல்லது, அது இன்னமும் எட்டவே இல்லை. அப்போ 100,000 men and women ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை வரை செல்ல வேண்டும். அப்போ தான் இந்த பாரத மாதா கொஞ்சமாவது அசைவா. அதுக்கு பேர் தான் ஹிந்து எழுச்சி, உறங்கி கொண்டு இருக்கிற இந்து சமுதாயத்தை எழுப்புவது. அதனால் இதுக்கு வேறு எந்த தவறான அர்த்தத்தையும் யாரும் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா பல பேருக்கெல்லாம் இந்து எழுச்சினால் ஏதோ ஒரு கம்யூனல் வேர்டு மாதிரி, ஒரு பயங்கரவாதம் மாதிரி, அது ஏதோ ஆபத்து மாதிரி, அது ஏதோ தப்பு மாதிரி, அதெல்லாம் பல பேருக்கு படுகிறது. அதனால் முதல்ல அவங்களுக்கு என்ன புரியணும்னா, ஒரு உறங்கி கொண்டு இருக்கிற சமுதாயத்தை தட்டி எழுப்புவதற்கான முயற்சி நிச்சயமாகவே எந்த அளவுக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த சமுதாயம் ஈடுபட்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நிச்சயமாகவே அந்த எழுப்புகிற முயற்சிகளும் கூட பிரம்மாண்டமானதாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தது. இது ஏதோ ஒரு விவேகானந்தர் தான் செஞ்சாரா? ஒரு விவேகானந்தர் தான் செஞ்சாரா? விவேகானந்தருக்கே இந்த விஷயத்தை யார் சொல்லிக் கொடுத்தா? விவேகானந்தருக்கே யார் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தா? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. நேற்றுக்கு சொல்லிட்டேன், ஆனால் நேற்றுக்கு சொல்லாத இன்னைக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, அதுக்காக தான் இன்னைக்கு வரேன். அதுக்கு நேற்றுக்கு பொதுவாக இந்த தேசிய விடுதலை அந்த போராட்ட உணர்வு அது அவருக்கு பங்கிம் சந்திரரிடமிருந்து கிடைத்தது அப்படிங்கிற விஷயம். ஆனால் இந்த தேசத்திலேயே நேஷனலிசம் அப்படின்னா என்னது? அது இந்துக்களை எழுப்புவதற்கு பெயர் தான் நேஷனலிசம். திடீர்னு நேஷனலிசம்னா என்ன அர்த்தம்? சாதாரண காலகட்டத்தில் நேஷனலிசம் என்பது வெளிப்படையாக தெரியாது. அந்த நேஷனுக்கு வெளியில் இருந்து ஒரு அச்சுறுத்தல் வருகிற பொழுது, ஆபத்து வருகிற பொழுது தான் அந்த சமுதாயம் கொஞ்சம் விழிப்புற்று தன் மீது தாக்குதல் நடக்கிறது என்று தெரிந்து அந்த தாக்குதலில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான சில முயற்சிகளை செய்யும் இல்லையா? அந்த முயற்சிகளைத்தான் நம் நேஷனலிசம், அவேக்கனிங் ஆஃப் நேஷனலிசம் அப்படிங்கிற வார்த்தையால் சொல்லுகிறோம். ஒரு தேசிய விழிப்புணர்வு ஏற்படுதல் அப்படின்னா அந்த நேரத்தில் தான். மற்ற நேரங்கள் சாதாரணமாக இருப்போம். இந்த நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாரும் நேஷனலிசம் கூச்சின்னு இருப்பாங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் நேஷனலிசத்துக்கு எப்போ அவசியம் வரும் அப்படின்னாக்க, த அவேக்கனிங் ஆஃப் நேஷனலிசம் கம்ஸ் ஒன்லி அந்த நேரம், எந்த நேரத்தில் ஆபத்து வருகிறதோ அந்த சமுதாயத்திற்கு அப்பொழுது நிச்சயமாகவே இது வரும். அப்படி பார்த்தாக்க நம்ம தேசத்தில் இஸ்லாமியர்கள் காலத்தில் ஆபத்து வந்தது. அப்பொழுது தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சமர்த்த ராமதாசும் வித்யாரண்ய சுவாமிகளும். சுவாமி வித்யாரண்யா ஏற்படுத்தினார், சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் ஏற்படுத்தினார், எத்தனையோ பேர் ஏற்படுத்தினார்கள். இஸ்லாமியர்களுடைய ஆட்சியை எதிர்த்து இந்த 700 ஆண்டு காலம் இந்த தேசத்தை இஸ்லாமியன் ஆண்டிருக்கிறான். அரசாங்கத்தில் நம்மவர்களே கிடையாது. அரசியல் ரீதியாக இந்த சமுதாயம் அடிமைப்பட்டு கிடந்தது. ஆனாலும் கூட இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 5% பேர் கூட இஸ்லாமியர்களாக மாறவில்லை. அதுக்கு காரணம் யாரு? ஒரு துளசிதாசர், ஒரு பெரிய மாபெரும் அவேக்கனிங். ராம்சரித் மானஸ், ஹனுமான் சாலிசா, இந்த ரெண்டு பொறுமை. இன்னைக்கு வடபாரதம் எதனால பொழைச்சிருக்கு? ராம்சரித் மானஸும் ஹனுமான் சாலிசாவும் தான் அவர்களை பிழைக்க வைத்திருக்கிறது. அதனால அந்தந்த காலகட்டத்தில் யாரோ ஒரு மகான் ஏதோ ஒரு வடிவத்தில் வருகிறார். சைத்தன்ய மகாபிரபு வாள் எடுக்க முடியல, போர் புரிய முடியவில்லை. வாளெடுத்து போர் புரியும் சூழ்நிலையில் நம்மை சத்திரியர்கள் காப்பார்கள் என்பதாக சொல்லி சாதாரண இந்துக்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லை. சத்திரியர்களுடைய தோல் வலிமையை இழந்திருந்தார்கள் அவர்கள். அப்பேற்பட்ட நேரத்தில் அவர் என்ன பண்ணாரு?
அந்த வாளுக்கும் கேடயத்திற்கும் மாறாக இந்த ஜால்ராவும் சிப்ளாக்கட்டையுமே போரும் அப்படின்னு சொன்னார் அவர். இந்த ஜால்ராவும் சிப்ளாக்கட்டையுமே போரும். ஆகவே இந்த ஜால்ராவும் சிப்ளாக்கட்டையுமே வச்சுக்கிட்டே நாங்கள் எங்கள் மதத்தை காப்பாற்றுவோண்டா. எங்கள் மதத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் சத்திரியனை நம்புகிறோம், உண்மைதான். சத்திரியன் வாள் எடுத்து போர் புரிவான், அதை நம்புகிறோம். ஆனால் அவனே வாள் எடுத்து போர் புரிய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நாங்களெல்லாம் அடிபணிந்து போய் விடுவோமா? நிச்சயமாக இல்லை. அதுக்காகத்தான் இந்த சிப்ளாக்கட்டைக்கும் இந்த ஜால்ராவுக்கும் அவ்வளவு மதிப்பு. வாளுக்கும் கேடயத்திற்கும் என்ன மதிப்போ அதே மதிப்பு இதற்கும் இருக்கிறது. அது சைத்தன்ய மகாபிரபு மற்றவர்கள் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு அதனுடைய ஒலியினாலேயே இந்த தேசத்தில் ஒரு மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இது காலங்காலமாக அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சியில் ஐரோப்பியருடைய தாக்கத்திற்கு, கலாச்சார தாக்கத்திற்கு நாம் ஆளான போது நம்ம தேசத்தை எழுப்பி விட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன. அதில் வங்காளத்தில் ராஜ் நாராயண் போஸ் அப்படின்னு ஒரு ஆள், ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர். நம்ம சொல்லுகிற பெரியவர்கள் எல்லாருமே ரொம்ப சாதாரண வாழ்க்கையில் ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புள். திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த சமுதாயம் என்றென்றைக்குமே தன்னுடைய விடுதலையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நடுத்தர சமுதாயத்தினால் மட்டும்தான் முடிகிற காரியம். நடுத்தர சமுதாயத்தினால் மட்டும்தான் முடிகிற காரியம். இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு யார் போராடினார்கள்? பாமர மக்களா? மாசஸா? இப்பொழுதெல்லாம் மாசஸ் என்பதாக சொல்லி பாமர மக்களை புகழ்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆனால் எந்த தேசத்தினுடைய வரலாற்றிலும் பாமர மக்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு தேசத்தினுடைய விடுதலைக்காகவோ ஒரு பண்பாட்டை காப்பாற்றுவதற்காகவோ போரிட முடியாது. அன்றாட வயிற்றுப்பாட்டுக்கு போரிட வேண்டிய நிலையில் இருக்கிறவர்கள் எப்படி ஒரு கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்காக போரிடுவார்கள்? நிச்சயமா முடியாது, நிச்சயமா முடியாது. தேசம்னா என்ன, பண்பாடுன்னா என்ன, பாரம்பரியம்னா என்ன, ராஷ்டிரம்னா என்ன, விடுதலைன்னா என்ன, சுயமரியாதைன்னா என்ன, இதெல்லாம் யாருக்கு உணர்வு இருக்கிறதோ அவர்கள் தானே போராடுவார்கள். அப்படி போராடக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் மேல்மட்டத்தில் இருக்கிற அரிஸ்டாக்ரட்டும் இல்லை, மேல்மட்டத்தில் இருக்கிற அரிஸ்டாக்ரட் பீப்புள் எல்லாரும் எந்த காலகட்டத்திலையும் எந்த ஒரு போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டதே கிடையாது. பின்ன யார் இதெல்லாம் உயிர் கொடுத்து இவ்வளவு பண்ணியிருக்காங்க? தேசம் முழுக்க பல ஆண்டுகளாகவே இதற்காக உயிர் கொடுத்திருப்பது ஒன்லி இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நடுத்தர வர்க்கம். அதனால தான் கலாச்சார ரீதியாக நடுத்தர வர்க்கத்தினுடைய கலாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும். அதில் முளைச்சவர் ராஜநாராயண் போஸ், அதில் முளைத்தவர்கள் தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி, அதில் முளைத்தவர்கள் தான் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய எண்ணற்ற மக்கள் எல்லாம். ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக இந்த பாமர மக்களிலும் ஒருத்தர் வந்திருப்பார், அந்த அரிஸ்டாக்ரேட்டிலையும் ஒரு ஆள் வந்திருப்பான். அதெல்லாம் வெறும் ரேர் ஃபினாமினன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி எங்கேயோ ஒன்று நடக்கும், அவ்வளோதான். பெருமளவில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும்? நடுத்தர வர்க்கம் தான், நடுத்தர வர்க்கம் தான். அவர்கள் தான் தியாகம் செஞ்சாகணும், வேற வழியே இல்லை. அவர்கள் தான் தியாகம் செய்யணும், தியாகம் செய்யணுங்கிற உணர்வும் அவர்களுக்கு தான் ஏற்படும். அப்படி ஒரு ஸ்கூல் டீச்சர், நம்ம ஒரு அலசிங்க பெருமாள் மாதிரி அவரும் ஒரு ஸ்கூல் டீச்சர். 1826 பிறந்தார். சின்ன வயசில் அவருக்கும் இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன்லாம் படித்து பார்த்து அது மாதிரிலாம் வந்த உடனே அவருக்கும் கூட இந்த இங்கிலீஷ்காரனுடைய மோகம் அவர்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் 1846 அவருக்கு வயசு 20 ஆகிற போது பிரம்ம சமாஜ தலைவர் தேவேந்திரநாத் டாகூரோடு இணைந்து கிறிஸ்தவர்களுடைய மதமாற்ற சதி திட்டங்களை எல்லாம் முறியடிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டார். அதுக்கப்புறமா விதவைகளினுடைய மறுமணத்தை ஆதரித்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் செய்து வந்த பிரச்சாரத்திற்கு ஆதரவாக இருந்தார். அப்பதான் அவருக்கு ஒரு புரிஞ்சுது, இந்து தர்மத்தின் மேன்மை அப்படிங்கிற தலைப்பில் வங்காளத்தில் ஒரு நூல் எழுதினார். மொழியினால் நாம் அனைவரும் வங்காளிகள், ஆகவே வங்காள மொழியில் பேசுவோம், ஆங்கிலத்தில் பேச மாட்டோம் அப்படின்னு வச்சார். எந்த அளவுக்கு போனார் தெரியுமா? விவேகானந்தர் அவர் பார்க்கறதுக்காக போறார். அவருக்கு இங்கிலீஷ் கலக்காம பேச தெரியாது, ஆனால் இங்கிலீஷ் கலக்காம பேசணுமேங்கிற பயத்தோடவே போய் பார்க்கிற ராஜநாராயண் போஸ நரேந்திரன் விவேகானந்தர் சன்னியாசி ஆனதுக்கு அப்புறம். ஏன்னாக்க யாராவது தன்னிடத்தில் பேசுகிற பொழுது ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த ஆங்கில வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு 1 பைசான்னு வச்சு பணம் வசூல் பண்ணுவார். அவர் அதை கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ என்னோடு உரையாடிய பொழுது இவ்வளவு ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாய், அதற்கு இவ்வளவு துட்டு கொடு அப்படிம்பார் அவர். அதனால இது ரொம்ப பயம். இவரும் பரிவிராஜக சன்னியாசி. இவரை பார்க்க போகிற போது, ராஜநாராயண் போஸை பார்க்க போகிற போது கையிலையும் காசு கிடையாது, நம்ம எங்கேருந்து போகிறது பைசாவை எடுத்து கொடுக்கறதுக்கு. அதனால பேசாமல் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதாவது அவரால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்ய முடிஞ்சுது, ஏன்னா அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. அதனால அவர் பண்ணார்.
அப்போ அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது அப்படின்னாக்க, இந்து தர்மத்தின் மேன்மை அப்படிங்கிற அவருடைய நூல் வங்காள மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்து தர்மம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் எழுதியிருந்தார். அப்போ அவர் ஆசைப்பட்டது என்னன்னா, இந்துக்களுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பிரிட்டிஷ்காரனுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு அவர் கேட்டார். இந்துக்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பிரிட்டிஷ்காரனுக்கு யார் கொடுத்தது? ராஜா ராம்மோகன் ராய். அவர் என்னமோ சதி, அது உடன்கட்டை ஏறுதல், ஆகவே இதற்கு உடனடியாகவே வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிறவங்க சட்டம் இயற்றினான்னா, இவர் கேட்டார், வில்லியம் பெண்டிங் யாரா நம்ம ஊரில் சதியை முறியடிக்கிறதுக்கு? அவன் எப்படிடா சட்டம் போடலாம்? சின்ன வயசில் கல்யாணம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணக்கூடாதாங்கிற சட்டம் போடுறதுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு என்னடா உரிமை இருக்குது? ஒரு விடோவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்கிறதுக்கு அவன் யாரா? நாம தானடா முடிவு பண்ணணும் இதெல்லாம். அவன் யார் இதெல்லாம் பண்ணுகிறது? இந்துக்களின் சமுதாய ஆன்மீக விஷயங்களில் தலையிட இந்த பரங்கியர்களுக்கு எந்த விதமான உரிமையும்